சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? இருங்க சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமான்ற இந்த நீலகிரியை இப்போ மாறிட்டு வருதுங்க. அது நான் சொல்றதை விட நம்ம ஊட்டிலே இருக்கக்கூடிய ஆக்டர் ராகவண்ணா வந்து நம்ம இதுக்கான எக்ஸ்பிளேஷனை உங்களுக்கு பக்காவா தரப்போறாரு. இப்போ ஒரு சில இதில் சொர்க்கமா இருந்த நம்ம நீலகிரி மாறிட்டு வருது அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க? அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு பின்னாடி நான் பார்த்த ஊட்டி வேறு, இப்போ இருக்கிற ஊட்டி வேறு. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்னா, நீங்களே பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனுஷன் இந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும். இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கானது. ஆனால் மனுஷன் இருக்கிற மரங்களை அத்தனையும் வெட்டி காடுகளை அழித்து இருக்கிற வன உயிரினங்கள்லாம் எங்கெங்க ஊருக்குள்ளார மிருகம் வந்துருச்சு ஊருக்குள்ளே வரலைங்க. அது இருக்கிற இடத்த அழிச்சிட்டு அதை வர வைக்கிறது நீங்கள் தானங்க பண்ணுறீங்க, நம்ம தானங்க பண்ணுறோம். அதுக்கான வழி வகுக்கணும். அதுதான் வரப்போகிறவங்க எல்லாமே இங்கே 500 வருஷம் 1000 வருஷம் வாழ்வோன்னு அக்ரிமெண்ட் போட்டுன்னு வரல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மரங்களை வளர்த்த பாருங்கள். என்ன விஷயம்னா, ஒவ்வொரு உயிர்களும் இந்த மரத்தாலையும் செடி கொடிகளாலேயும் தான் உயிர் வாழும். உண்மையாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான் இது. நானும் இவரும் நினைச்சா மட்டும் இது நடக்க போறது கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும், நம்ம நீலகிரியில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் நினைச்சா மட்டும்தான் நம்ம நீலகிரியை ஒரு பசுமையான நீலகிரியா உருவாக்க முடியும்ன்றதை நாங்கள் இது மூலியமா தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். தம்பிக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போங்க.